ஸோ ஹாய் கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸ் என்னலான்றதை பார்த்தலாம். ஸோ நம்மளோட சேனல் இன்சவுண்ட் ட்ரேடிங்க்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஸ்க்ளைமர் பார்த்தலாம். ஸோ நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் ஒரு ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக நினச்சிட்டு உங்களோட ஓன் ஏண்டு மணியாக எந்த ஒரு அனாலிசிஸ் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் எதுவும் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி. ஸோ நம்மளோட டார்கெட் ஹிட் ஆயிருக்குமான்றதை பார்ப்போம். ஆல்மோஸ்ட் கிட்ட போயிருக்கும்னு நினைக்கிறேன். 2.55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நல்ல ஒரு பர்சன்டேஜ். ஜேஎஸ்டபிள்யூசியில் ஹிண்டால்கோ, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்ப்போம் ஒன்னொன்னு. ஸோ என்டிபிசி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்மளோட எக்ஸலில் இருக்கு. ஸோ எக்ஸலில் நம்ம இங்கே பார்த்தாலே தெரியும். இப்போ என்டிசி நம்ம இப்போதைக்கு ஹோல்டிங்லாம் தான் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக லாஸ்ட்ல இருந்துச்சு, நான் அப்டேட் பண்ணலை. ஸோ நான் அப்டேட் பண்ணலனாலும் நீங்கள் டெய்லியும் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் ஏதாவது எடுத்து வச்சுட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ எக்ஸல் சீட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ப்ரீவியஸ் டேல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் லெவல் கிட்ட போயிட்டு ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும்னு நினச்சேன். பட் ஒரு ரிவர்சல் கொடுத்து நமக்கு வந்து டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. டாப் கெய்னிங் லிஸ்ட்லேயுமே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பார்ப்போம் அப்கமிங் டேஸில் என்னமா இருக்குது. வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ரிஸ்க் லெவலுக்கு இன்னுமே ப்ரைஸ் மூமெண்ட் இருக்குது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் அதோட ப்ரீவியஸ் கையில் வந்து ஸோ இங்கே ப்ரீவியஸ் கையில் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஸோ அதே இடத்துல மறுபடியும் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல அதை க்ளோஸ் பண்ணி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வர வரை வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நல்ல ஒரு அப்டர்ன் தான் இருக்கு. வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ரிஸ்க் எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஹிண்டால்கோ. ஸோ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அகைன் நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸலில் பார்த்து தெரியும். ஸோ ஹிண்டால்கோ பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி 646. ஸோ நமக்கு என்ட்ரி ஆனதுக்கு அடுத்த நாள் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ்ல இருந்தது. ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு அகைன் ஒரு கிரீன் கேண்டில், ஒரு பிலோ ஆவரேஜ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பிலோ ஆவரேஜ் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கம்மிங் டேஸில் என்ன மாதிரி போகுது அப்படின்னு. நமக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் வச்சிருக்கோம், 647. ஸோ நம்ம வந்து தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து அகைன் ப்ராஃபிட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து இப்போ ப்ராஃபிட் வந்துட்டோம். ஸோ வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் ட்ரை பண்ணலாம். இப்போவுமே என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ எஸ், ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ என்ட்ரி, எக்ஸிட்டு, ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க, பார்ஷியல் ப்ராஃபிட். ஸோ இது எல்லாமே நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை பாயிண்ட் ஆஃப் ஒரு எக்ஸல் ஷீட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டும் தான் பேசுகிறேன். ஸோ உங்களோட ஓன் ஏண்ட மணியை இன்வெஸ்ட் பண்ணிட வேணாம். இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட அனாலிசிஸ் போட்டு ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருந்தது. ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அகைன் ஸ்டில் ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸு ஸ்ரீராம் ஃபினான்ஸு. கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் வந்துட்டே இருக்குது. நல்ல ஒரு அப்வர்டு மூவ். வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ரிஸ்க் எதுவுமே இல்லை. சூப்பர்பான ஒரு அப்ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸல் சீட்டில் வேறு ஏதாவது ஸ்டாக் பெண்டிங்கில் வச்சுருக்கோமா பார்ப்போம். ஸோ ஏசியன் பெயிண்ட் பார்ப்போம். பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி இருந்திருக்கோம் ஏசியல் பெயிண்ட்ஸில். ஸோ நம்ம பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டோம். ஸோ வச்சிருக்கிறவங்க ரிஸ்க்கை வந்து இந்த கேண்டலோட லோக்கு மாற்றிடுங்க. ஸோ 3314. ஸோ 3314 நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வேறு என்டிபிசி ஹோல்டிங்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் வந்து இன்றைக்கி அவ்வளோதான். ஸோ நம்ம டாப் 4 to 3 to 4 ஸ்டாக்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்து பார்த்துட்ருக்கோம் டெய்லியும்.
ஸோ நெக்ஸ்ட்டு டாப் லூசிங் ஸ்டாக்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸு. ஸோ கண்டினியூஸாக டாப் கெய்னிங் லிஸ்ட்ல இருந்து இன்னைக்கு லூசிங் ஸ்டாக்ல வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பார்ப்போம் சாட் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கு, ரிஸ்க் லெவல் என்னன்றதை. ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பஜாஜ் ஃபின்சோவும் அதே மாதிரி நல்ல ஒரு கண்டினியூஸ் டாப் கெய்னிங்ல இருந்துட்டு இன்னைக்கு அகைன் லூசிங்ல வந்திருக்கு. ஸோ நம்ம போய் பேட்டர்னை பார்ப்போம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேரிஷ் கேண்டில். ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது நம்மளோட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டு எக்ஸிட் ஆகியாச்சு. நம்மளோட டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 7653. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு கரெக்டாக நம்மளோட டார்கெட் ப்ரைஸில் எக்ஸிட் ஆன அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரிஷ் கேண்டில், பயங்கரமான ஒரு பேரிஷ் கேண்டில். வால்யூமே ஒரு சூப்பரான வால்யூமு. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம், வச்சிருக்கிறவங்க ஹோல்டு பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் லெவலு ஸோ சின்னதாக ஒரு புல் பேக் அப்கமிங் டேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே 1 டே கேண்டில் ஃபார்ம் ஆன பிறகு தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே இன்னைக்கு ஒரு பேரிஷ் கேண்டில். அது அகைன் நம்மளோட லெவல் ரியாக்ட் ஆயிருக்கு, சூப்பராக ரியாக்ட் ஆயிருக்கு 1900 லெவல். ஸோ இந்த ஒரு ப்ரைஸில் ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் பார்ப்போம், புல் பேக் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபாலோலாம் எடுத்துக்கூடாது, ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் தான் சார். ஸோ நெக்ஸ்ட் டாப் லூசிங்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ ஹிந்துஸ்தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மூவிங் ஆவரேஜில் எக்ஸாக்டாக நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் இருந்துட்டு இருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஸோ 2849 இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல். நமக்கு இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. மூவிங் ஆவரேஜுமே இருக்குது. ஸோ தாராளமாக ஹோல்டு பண்ணலாம், வச்சுருக்கோங்க. இப்போதைக்கு பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் கேண்டல் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு ரிஸ்க் எதுவும் இல்லை, தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இது மாதிரி நான் வேறு ஏதாவது கண்டென்ட்டில் இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக், நீங்கள் வச்சிருக்கிற ஸ்டாக் வந்து சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்றது தெரியல, பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு தெரியல, என்னோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சில பாயிண்ட்ஸும் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட நேமையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு டாபிக்ஸில் வீடியோ வேணும்னா அதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். தட்ஸ் இட், பை.